வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அலங்காரம் என்ற நூலிலிருந்து தண்டாயுதமும் என தொடங்கக்கூடிய பாடலுக்கான முழுமையான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முன்னரே நாம் குறிப்பிட்டிருந்தோம், கந்தர் அலங்காரம் என்ற இந்த நூல் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறத நாம் முன்னாடியே முந்தைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம். இந்த பதிவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பயப்படக்கூடிய ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் யமன். அந்த யமனை கண்டால் பயப்படாத ஆட்களே கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் யமன் நம்முடைய உயிரை எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படிங்கிறது உண்மை. அந்த நம்பிக்கை எல்லா இடத்துலையும் உண்டு. ஆனால் அந்த முருகனுடைய துணை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த யமனை கூட என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆன ஒரு பாட்டு. நமக்கு துணையாக யாராவது எடுத்திருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்போம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி யமனையே வம்புக்கு இழுப்பது போன்ற ஒரு பாட்டு தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய அருணகிரிநாதருடைய பாடல். முதல்ல பாடலை பார்க்கலாம், அதற்கப்புறம் அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன், செந்தில் வேளனுக்கு தொண்டாகிய என்ன அவிரோத ஞானம் சுடர் வடிவால் கண்டாயடா வந்த காவந்து பார் சற்றென் கை கெட்டவே. இப்போது இதில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். செந்தில் அப்படிங்கிறது முருகப்பெருமானை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இன்னும் சொல்லப்போனால் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அவர் தான் செந்தில் என்று சொல்லுவோம். அந்த திருச்செந்தூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய வேளனுக்கு, அதாவது வேலாயுதத்தை கையில் ஏந்தி இருக்கக்கூடிய முருக கடவுளுக்கு தொண்டாகிய, அதாவது அடிமை அப்படின்னு சொல்கிறார். அதாவது திருச்செந்தூரில் எழுந்தருள் இருக்கிறார் இல்லையா அந்த முருகப்பெருமான், அவர் கையில் வேல் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுக்கு தொண்டன், அதாவது அடிமையாகிய என்னுடைய அவிரோத ஞானம். அவிரோத ஞானம் என்றால் தடையில்லாத ஞானமா. அந்த முருகனுடைய அடிமையாக இருக்கிறதுனால இவருக்கு ஞானம் இருக்கிறது அப்படிங்கிறார். அதாவது யாருனாலையும் தடுக்க முடியாத ஒரு ஞானம். அப்படிப்பட்ட ஞானமாகிய பிரகாசம் பொருந்திய வடித்து எடுக்கப்பட்ட வாளாயுதத்தை நான் வைத்திருக்கிறேன். யமனே, அந்தகா அப்படின்னு யமனை கூப்பிட்றார். பொதுவாக அந்தகன் என்றால் கண் பார்வையற்றவனே அந்தகன் என்று சொல்லுவார்கள். இந்த இடத்துல யமனை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லாக கையாண்டிருக்கிறாரு அருணகிரிநாதர். யமனே, கண்டாயடா, பார்த்தையடா, எனது கரத்துக்கு எட்டுமாறு கொஞ்சம் நீ வந்து பாராய். நான் திருச்செந்தூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் கையிலே வேலை ஏந்தி இருக்கக்கூடிய அந்த முருக கடவுளுக்கு அடிமை நான். எங்கிட்ட தடையில்லாத ஞானம், பிரகாசம் பொருந்திய வடித்தெடுக்கப்பட்ட வாளாயுதம் இருக்கிறது. யமனே, உனக்கு அது பார்த்தியா? நீ என்னுடைய கரத்துக்கு, என்னுடைய கைக்கு எட்டுமாறு கொஞ்சம் நீ வந்து பாராய். கொஞ்சம் சற்று நீ வந்து பார். என் கைக்கு நீ கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தான் என்னுடைய பலம் என்னன்னு உனக்கு தெரியும். தண்டு, உன்னுடைய கதை, இந்த ஆஞ்சநேயர் கையில் வச்சுருப்பார் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத தண்டாயுதம் என்று சொல்லுவோம். அந்த கதையாகிய அந்த ஆயுதமும் திரிசூலமும், நம்ம சாமி அம்மன் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த முத்தலையான சூலமும் உன்னுடைய கையினின்று விழும்படி, உன்னுடைய கையிலிருந்து அந்த தண்டாயுதம் என்று சொல்லக்கூடிய கதை, முத்தலை சூலம் இதெல்லாம் உன் கையிலிருந்து விழும்படி, உன்னை மோதி வழி அழியும்படி, உன்னை மோதி நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய வலிமையே அழிந்து போகும்படி உன்னை நான் என்ன பண்ணுவேன், துண்டிச்சு வெட்டி உன்னை வீழ்த்துவேன். அப்போது என் பக்கம் யார் இருக்காங்கன்னா முருகப்பெருமான் இருக்கிறார். அப்போ அந்த முருகப்பெருமான் இருக்கக்கூடிய காரணத்தினால நீ என்கிட்ட வந்தீங்கன்னா உன்னுடைய அந்த தண்டாயுதத்தை இல்லாமல் பண்ணிடுவேன், உன்னுடைய திரிசூலமும் இல்லாமல் உன்னை நான் வெட்டி வீழ்த்து விடுவேன். ஏன் என்றால் என்னிடத்தில் யார் துணையாக இருக்கிறார், முருகப்பெருமான் இருக்கிறார். அப்போ நான் முருகப்பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறேன். அதனால் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அப்போது அந்த முருகன் மேல் கொண்டிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பக்தி, யமனே வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு துணிவு அந்த முருகனை வணங்கும் போது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்முடைய மனதில் அருணகிரிநாதர் பதிய செய்கிறார். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த பாடலுக்கான பொருளை பாருங்கள். திருச்செந்தூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய வேலாயுதம் கையில் ஏந்திருக்கக்கூடிய முருக கடவுளே, அப்படிப்பட்ட முருக கடவுளுக்கு அடிமையாக விளங்குவோம் நான். என்னுடைய தடையில்லாத ஞானத்தால் பிரகாசம் பொருந்திய அந்த வாளாயுதத்தை வைத்திருக்கிறேன். யமனே, பார்த்தாயடா, என் கைக்கு எட்டுமாறு கொஞ்சம் நீ வந்து பாராய். உன்னுடைய கதையாகிய ஆயுதமும் உன்னுடைய அந்த முத்தலை சூளமும் விழுந்து உன்னை மோதி உன்னுடைய வலிமை
அழியும்படி துண்டித்து உன்னை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி பாடுறார். அப்போ முருகன் அருகில் இருக்கிறப்போ யமனால் கூட இன்னும் பண்ண முடியாது, யமனை கூட நம்ம என்ன பண்ணலாம், அழிக்கலாம். அப்போ முருகனுடைய துணை இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் இல்லை என்று ஒரு ஒரு மனநிலையை நம்ம மனசில் பதிய வைக்கிறார் அருணகிரிநாதர். அப்போது அந்த முருகனுடைய ஆற்றலும் அந்த முருகன் பக்தர்களுக்கான சிறப்பும் அந்த யமனையே வீழ்த்தக்கூடிய அளவுக்கு துணிவும் வரும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.